எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகா அரசின் பட்ஜெட் 0 அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவின் திட்டங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசிய காட்சிகளை நாம் இப்போ பார்த்துடலாமா? ஓகே. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருத்திய நிதிநிலை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. அடுத்ததான் இந்த பட்ஜெட் தொடர்பாக இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து புதிய திட்டங்களே இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த பட்ஜெட் தொடர்பாக விமர்சிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தேர்தலில் பல வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க. அந்த வாக்குறுதிகள் தொடர்பான திட்டங்கள் வந்து பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு கூட குற்றம் சாட்டி இருக்கிறார் இபிஎஸ். அவர் பேசின காட்சிகளையும் பார்ப்போம். இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த பட்ஜெட்டை அறிவிப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரெல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமாக தோன்றுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். ஓகே. தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு பட்ஜெட்டுக்கு. ஏன்னா சமூக நீதித்துறைக்கு வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி இருந்தாங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கெல்லாம் ஹெல்மெட்டோட சைக்கிள், அப்புறம் வெற்றி வீடு திட்டம், இந்த அறிவிப்புகள்லாம் கூட வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு கூட திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வேளாண் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது வருத்தம் அளிப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பற்றி அறிவிப்புகளோ தமிழகத்தின் நீர் பாதுகாப்பிற்கான திட்டங்களோ இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே. சீமான் வந்து இந்த பட்ஜெட் தொடர்பாக பயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு. பெயரில் மட்டும்தான் வெற்றி இருக்குது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்லாம் இல்லை, வெறும் இது வெற்று நிதிநிலை அறிக்கை அப்படின்னு கூட விமர்சிச்சிருக்காரு சீமான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.